டியூட்ஸ், இன்னைக்கு நாம பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர் சீரிஸ்க்கான எபிசோட் 13 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் புரியணும்னா இதுக்கு முன்னால இருக்கிற 12 எபிசோட் பார்த்திருந்தா மட்டும்தான் முடியும். சோ பார்க்காதவங்க பார்த்துருந்துருங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல உடம்பு சரியாம இருந்த நம்ம ஜேசனோட அப்பா திடீர்னு இறந்து போயிட்டதுனால கம்பெனியோட மொத்த பொறுப்புமே நம்ம ஜேசன் கிட்ட தான் வருது. கிட்டத்தட்ட நம்ம ஜேசன் ஷின்வா குரூப்போட எம்டியாவே பொறுப்பேற்றுக்கிறான். இந்த எல்லா விஷயத்தையுமே நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜான்சி ஜேசனை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறது மட்டும் இல்லாம ஜேசனை ரொம்பவே மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. சோ நம்ம ஜெனி, ஜேசன் உன்கிட்ட திரும்ப உனக்காக நான் வருவேன்னு சொல்லிட்டு போய் கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல ஆகுது. இன்னை வரைக்கும் அவன் உனக்கு ஒரு கால் கூட பண்ணல. அதெல்லாம் கூட விடு, இவ்வளவு வருஷமா அவன் கூட பழகுன ஃப்ரெண்ட்ஸு கூட அவன் இன்னை வரைக்கும் ஒரு கால் கூட பண்ணல. ஜேசன் டோட்டலாவே மாறிட்டான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜான்சி, நீ தான் நியூஸ்ல பாத்தீல ஜேசன் இப்ப எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கான், அவனால எப்படி எனக்கு கால் பண்ண முடியும், என்ன இங்க வந்து மீட் பண்ண முடியும்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்ல, ஜேசனுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்க போல, அதனால தான் உன்னை கழட்டி விட்டான்னு சொல்றதுனால நம்ம ஜான்சிக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. அப்போ தூக்கத்துல இருந்து கண் விழிக்கிற நம்ம ஜான்சியோட அரபோத ஓனர், ஏன் இப்படிலாம் சொல்றீங்க, ஜேசன் ரொம்பவே நல்ல பையன், அப்பெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டே இருக்கும்போது தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு வயசானவர் சாப்பிட வந்தார் இல்லையா, அவர் திரும்ப வந்து அன்னைக்கு மாதிரியே இந்த ஹோட்டல்ல இல்லாத சாப்பாடை கேட்டு வம்பிருக்கிறாரு. இதனால நம்ம ஆளுங்க 2 பேருமே இந்த சாப்பாடுலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜான்சியோட ஓனர் அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் போய் செஞ்சு எடுத்துருவேன்னு சொல்லி அப்படியே சுட சுட அவர் கேட்ட சாப்பாடை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த வயசானவருமே சாப்பாடு இருக்கிற அந்த பாத்திரத்தோட எனாமல் போற அளவுக்கு அந்த சாப்பாடை வலிச்சு வலிச்சு என்ஜாய் பண்ணி ரசிச்சு சாப்பிட்டு முடிக்கிறாரு. ஸோ நம்ம ஜான்சி சாப்பாடு எப்படி இருந்துச்சு சார்னு கேட்கவும், இதெல்லாம் சாப்பாடுன்னு சொல்லாதீங்க, எல்லாரும் சிரிச்சிருவாங்க, ஏதோ பாத்திரம் பார்க்க அழகா இருந்துச்சுங்கிறதுனால தான் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஃபுல்லா சாப்பிட்டேன்னு சொல்லும்போது, ஓ அப்படியா சார், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இதை விட உங்களுக்கு நாங்க நல்ல பெட்டரான சாப்பாடு சமைச்சு தரோம்னு சொல்லும்போது அந்த வயசானவர் நம்ம ஜான்சியை பார்த்து, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சேத்துக்கு நடுவுல பூக்கிற செந்தாமரை பூ தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதுக்காக இவர் நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டு போறாருன்னு தெரியாம நம்ம ஜான்சி பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது நம்ம ஜான்சியோட ஓனர், இதுக்கப்புறம் அந்த வயசானவர்கிட்ட நீ பேசுறதை கம்மி பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பழைய நியூஸ் பேப்பரை தூக்கி போட்டுட்டு போறாரு. அதுல தான் நமக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடி வந்து குடைச்சல் கொடுத்துட்டு போயிட்டு இருக்க அந்த வயசானவர் சவுத் கொரியாவோட பழைய பிரசிடென்ட், அதாவது நம்ம ஜோவோட தாத்தா கிட்ட தான் பல வருஷத்துக்கு முன்னால நம்ம ஜான்சியோட ரெஸ்டாரண்ட் ஓனர் வேலை பார்த்திருக்க விஷயத்த ரிவீல் பண்றாங்க. தென் நம்ம ஜான்சி அவங்க ஃபேமிலி கூட உட்காந்து பொம்மை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜான்சியோட தம்பி, அக்கா இங்க பாரு, இந்த பொம்மை பாக்குறதுக்கு அப்படியே ஜேசன் மாதிரி சுருட்ட முடி வச்சுக்கிட்டு கூர்மையான மூக்கெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா இருக்குன்னு சொல்லவும், நம்ம ஜான்சிக்கு ஜேசன் ஞாபகம் வந்துடுறதுனால ரொம்பவே சோகமா அங்கேருந்து எழுந்து போய் ஒரு ரூம்ல உட்காந்து ஜேசன் ஜான்சிக்கு அனுப்பின கடைசி மெசேஜை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு, ஜான்சி அவளாவே செஞ்ச ஒரு பொம்மைக்கு ஜேசன் ஆசையா பிரசன்ட் பண்ண அந்த செயினை போட்டு விடுறா. நீ அன்னைக்கு என்ன பாக்குறதுக்காக எப்படியும் திரும்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு போனதுனால தானே உனக்காக நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு கால் பண்ணணும்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? ஏன்டா இப்படி என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போனான்னு சொல்லி அந்த பொம்மையே நங்குன்னு குத்துறா. அப்போ கரெக்டா இவ்வளவு நாளா வேலை வெட்டி இல்லாம இருந்த நம்ம ஜான்சியோட அப்பாக்கு புதுசா ஒரு சூப்பர் வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி கால் வரவும் சந்தோஷத்துல நம்ம ஜான்சி ஓடி போய் ஃபேமிலியில் இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொல்லி மொத்த ஃபேமிலியுமே செம்ம குஜால்ட்டி ஆகிடுறாங்க. ஆக்சுவலா இந்த வேலையை நம்ம ஜான்சி அப்பாக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதே நம்ம ஜோ தான். பட் இந்த விஷயம் ஜான்சி ஃபேமிலிக்கு தெரிய வேண்டாங்கிறத வேலை கொடுத்த அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா கூட சேர்ந்து ரிகல்சல் ஸ்டார்ட் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம ஜோ ஜான்சி கிட்ட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்லி அவளை பாக்குறதுக்காக வர சொல்லிப்பான். அப்பதான் அவளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஜேசனை காப்பாத்த போகும்போது ரிஷி ஒரு பெரிய சேரல அடிச்சதுனால முதுகுல அடிபட்டுச்சு இல்லையா, அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பயங்கர ஷோல்டர் வலியா மாறி இப்ப நம்ம ஜான்சி செம்மையான ஷோல்டர் வலியில துடிச்சிட்டு இருக்கதை பாக்குற ஜோ, ஏன் நீ போய் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணியா இல்லையான்னு கேட்கும்போது, நான் போன டாக்டர் எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லவும் நம்ம ஜோக்கு ஜான்சி மேல நம்பிக்கை வரல, இதுக்கு பின்னால ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் நம்ம ஜான்சியை ஒரு கேமராக்கு முன்னால உட்கார வச்சு, ஜேசனோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க 3 பேர்ல யார் ஒருத்தருமே அவனை போய் மீட் பண்ணல, சோ இப்போ யாராவது ஒருத்தர் அவனை போய் மீட் பண்ணிட்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்கோம். உனக்கு அவன்கிட்ட சொல்ல ஏதாவது விஷயங்கள் இருந்தா சொல்லு, இதை நாங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துடுறோம்னு சொல்லுவோம். நம்ம ஜான்சிக்கு திடீர்னு வந்து உட்கார வச்சதும் என்ன பேசுறதுன்னே தெரியல, ரொம்ப நேரம் ஊன்னு சொல்லி இழுத்துட்டு அதுக்கப்புறமா, ஜேசன் நான் பேசுறது கேக்குதா, அன்னைக்கு நீ என்கிட்ட திரும்ப உனக்காக நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு போனதுல இருந்தே நான் டெய்லியுமே நீ வருவேன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம 2 பேருமே சண்டை போட்டது, நம்ம டெய்லியுமே சண்டை போட்டுட்டு தான் இருப்போம், நம்ம எதுக்காக சண்டை போடுறோம் ஏன் சண்டை போடுறோங்கிற எந்த ரீசனுமே தெரியாது, தேவையில்லாம சண்டை போடுவோம், அது எல்லாம் தான் நம்மளோட அழகான நினைவுகள். சம்டைம்ஸ் அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சிரிப்பா வரும். பட் இப்போ நீ என் பக்கத்துல சண்டை போட இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஜேசன் நீ எப்ப என்ன பாக்குறதுக்காக வருவ, உனக்காக நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என் கூட வந்து சண்டை போடு, வா சீக்கிரமா அப்படின்னு சொல்லி அழுதுறா. கட் பண்ணா ஜான்சி விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக ஜெனி யுவானை மீட் பண்றதுக்காக போறா. அப்ப நம்ம யுவான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா அந்த பாட்ரிலாம் செஞ்சுட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஜெனி அப்படியே ஸ்டன் ஆகி போய் அவனையே பார்த்து ஜொல்லி விட ஆரம்பிச்சிடுறா. இது ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு இருக்க நம்ம யுவான் ஜெனி கிட்ட, என்ன ஜெனி நான் பாக்குறதுக்கு என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்,
இதெல்லாம் சும்மா, இந்த மாதிரியான எத்தனையோ பொண்ணுங்க பார்த்து மயங்கிருக்காங்கன்னு சொல்லவும் நம்ம ஜெனி செம்மையா காண்டாகி இங்கே நான் வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறா. பட் நம்ம யுவன் அவளை ஸ்டாப் பண்ணி, என்ன ஜான்சி ஜேசன் லவ் விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தானே வந்தேன்னு கேட்கும்போது, ஆமா அதுக்காக தான், பட் உனக்கு உண்மையான காதலை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் கிளம்புறேன்னு சொல்லவும், நீ என்ன சும்மா காதல் காதல்னு பெணாத்திட்டு இருக்க, இந்த உலகத்துல உண்மையான காதல்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லவும் நம்ம ஜெனிக்கு செம்மையா கோவம் வந்து, இவ்வளோ நாளா ஒன்னா காதலோட அருமை தெரியாம பொண்ணுங்க கூட சந்தோஷமா ஊரை சுத்திட்டு இருக்க பிளே பாய்ன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் உண்மையான காதலை பார்த்து நீ பயப்படுறங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. உன் லைஃப்ல ஏதோ பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு, அதனால தான் நீ உண்மையான காதலை பார்த்து பயப்படுற. நீ ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சு உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க. என்னைக்காவது உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை யார்கிட்டயாவது ஷேர் பண்ண ட்ரை பண்ணு, அப்ப தெரியும் உண்மையான காதல்னா என்னன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஜோ ஜான்சிக்கு ரொம்பவே ஷோல்டர் வலியா இருக்கிறதுனால அவளை ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போய் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்பதான் டாக்டர், உங்களுக்கு ஷோல்டர்ஸ்ல பயங்கரமா இன்ஜுரி ஆகி இருக்கிறதுனால இதுக்கப்புறம் நீங்க ஸ்விம்மிங் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஜான்சி கிட்ட சொல்லிடுறாங்க. இதனால ரொம்பவே மனசுடைஞ்சு போன நம்ம ஜான்சி ஸ்கூல்ல இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து, நான் பார்க்கறதுக்கு அழகா இல்லை, நான் அவ்வளோ புத்திசாலி பொண்ணும் கிடையாது, ஈவன் நான் பணக்காரியுமே கிடையாது, எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இந்த ஸ்விம்மிங் மட்டும்தான். இப்போ எனக்கு அதுக்குமே வழி இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் எல்லாருமே ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாதைகளில் போய் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க. பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. எப்படியாவது ஸ்விம்மிங்கில் ரொம்ப பெரிய ஆளாகிடலான்னு நினச்சேன். பட் இப்போ விதி என்னை விட மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக கதறி கதறி அளவும் நம்ம ஜோ, கவலைப்படாத ஜான்சி, நீ அழறதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே பதில் இருக்கும்னு நம்ம ஜான்சிக்கு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு ஆறுதல்லாம் சொல்லி அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நம்ம ஜான்சி ஜோவோட ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஜோ, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் தான் காரணம். சந்தோஷமா எங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது நான் தான் விளையாட்டுக்காக எங்க அப்பாவோட கண்ணை மறைச்சேன். அதனால தான் அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்து எங்க அப்பாவும் அம்மாவும் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல நான் உயிர் பொழைச்சதே அதிசயம்தான். அன்னைக்கு தான் என் தாத்தா என்னை கடைசியா பார்த்தாரு. தன் பையனோட சாவுக்கு காரணமானவனோட முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்னையும் இந்த வீட்டையும் விட்டுட்டு போனவர் தான். திரும்ப என்னை பார்க்கறதுக்கு இந்த வீட்டு சைடு அவர் வரவே இல்லை. அப்படி என்னோட வாழ்க்கை பயங்கர இருட்டுனால சூழ்ந்திருந்த போது தான் அதுலேருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக சோஃபியா வந்தா. இப்போ அதே மாதிரி நான் உன்னை காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன் ஜான்சி, கண்டிப்பாக நீ கவலைப்படாத, உனக்கு நல்லது மட்டும் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறான். ஸோ வீட்டுக்கு வந்து நம்ம ஜான்சி இதுக்கப்புறம் தன்னால் ஸ்விம்மிங் பண்ண முடியாதுங்கிறத உணர்ந்து தன்னோட ஸ்விம்மிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஜேசன் அவளுக்காக ப்ரெசென்ட் பண்ண அந்த காகல்ஸை பார்க்கும்போது அவளுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக மனசுடைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அதில் வர ஒரு ஹீரோயின், ஸ்டார்டிங்கில் சோஃபியா பாரிஸ் போகும்போது ஜான்சி ஜோ கிட்ட சொல்லியிருப்பா இல்லையா, நீ அவளை உண்மையாக லவ் பண்ணதா இருந்தால் உடனே இங்கேருந்து கிளம்பு, அவளை போய் மீட் பண்ணி எப்படியாவது உன் லவ் அவகிட்ட போய் எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு சொல்லி, அதே மாதிரி ஒரு பொண்ணு டிவியில் ஹீரோ கிட்ட சொல்கிறத பார்க்குற நம்ம ஜான்சிக்கு, நம்ம எதுக்காக இன்னும் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஜேசன் தான் நம்மளை இங்கே வந்து பார்க்கணுமா, பேசாமல் நாமளே போய் அவனை பார்த்துட்டா என்னன்னு சொல்லி மெக்காவ், அதாவது சைனாவில் இருக்கிற மெக்காவ் போகிறதுக்காக பிளான் பண்ணுறா. பட் எப்படியும் நம்ம ஜான்சிக்கு மெக்காவ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் தேவைப்படுங்கிறதுனால அவள் ஓனர் கிட்ட போய் அட்வான்ஸ் கேட்கவும், ஆனால் நம்ம ஜான்சியோட ஓனர் ரொம்பவே ஸ்ட்ரைட்டா, நீ ஜேசனை பார்க்க போகிறதுக்காக தான் இந்த பணம் கேட்குறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, எனக்குமே கொடுக்கணும்னு ஆசை தான். பட் உனக்கே தெரியும்ல, நம்ம ஹோட்டல் ரொம்பவே நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு, யாருமே சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி உனக்கு 2 லட்சம் கொடுக்க முடியும்? ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிடு ஜான்சி, வேணும்னா நான் புதுசாக ட்ரை பண்ணி இந்த ஃபுட்டை தரேன், சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜான்சியும் சாப்பிட்டு பார்த்துட்டு, நான் இந்த சாப்பாடை உங்களுக்காக விற்று கொடுத்தா எனக்கு நீங்கள் கமிஷன் கொடுப்பீங்களான்னு கேட்கும்போது, எனக்கு வருமானம் வந்தால் நான் என்ன உனக்கு தரமாட்டேன் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லவும் நம்ம ஜான்சியும் ஜெனியும் உடனே இந்த சாப்பாடை விற்கிறதுக்கான ப்ராசஸில் இறங்குறாங்க. ஆனால் என்னதான் இவங்க 2 பேருமே தொண்டை கிளியிற அளவுக்கு அந்த இடத்துல நின்று கத்தினாலும் ஒருத்தர் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. ஐயோ, இந்த ஃபுட்டை மட்டும் நம்ம விற்கலன்னா கண்டிப்பாக நம்மளால ஜேசனை பார்க்க முடியாதேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு நம்ம ஆளுங்க 3 பேருமே வந்து, என்ன நடக்குது இங்கே, இந்த சாப்பாடெல்லாம் ஹெல்தி தானே அப்படின்னு கேட்கவும், வேணும்னா நீங்களே வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே சாப்பிட்றதுக்காகலாம் வரல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோன்னு சொல்லி யுவானும் உபினும் இந்த சாப்பாடெல்லாம் நாங்கள் சேல்ஸ் பண்ணி தரோன்னு ஒத்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ண அடுத்த செகண்டே அந்த ஊரில் எப்படி தான் இவ்வளோ பொண்ணுங்க இருந்தாங்கன்னு தெரில, எங்கே இருந்தாங்கன்னு தெரில, நம்ம ஆளுங்க 3 பேரை பார்க்கறதுக்காகவே எங்களுக்கு 3 பாக்ஸ் கொடுங்க 4 பாக்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அந்த சாப்பாடை அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ட்ரிக்கை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டதுனால நம்ம ஜான்சிக்கு மெக்காவ் போகிறதுக்கான பணமுமே கிடைச்சிருச்சு. தென் நம்ம ஜான்சி ஜேசனை பார்க்க போகிறதா சொல்லி எடுத்துருக்கிற முடிவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாகவும், அதே நேரம் நம்ம ஜான்சியை டாக்டர் இதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா, அதனால நம்ம ஜான்சி ஸ்விம்மிங்ல இருந்து ரிட்டையர் ஆக போகிறாங்கிறத செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம ஆளுங்க 3 பேருமே ஜான்சி அந்த ஸ்கூலோட ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக ஸ்விம் பண்ண சொல்கிறாங்க. பக்கத்தில் நம்ம ஜெனியுமே இருக்கா. ஈவன் நம்ம ஜான்சி அங்கே ஸ்விம் பண்ணும்போது அவளுக்கு நிறையவே ஞாபகங்கள்லாம் வந்து போகுது. ஸ்டார்டிங்கில் நம்ம ஜான்சியை ஜேசன் டார்ச்சர் பண்ணுறதுக்காக நிறையவே குப்பைகள்லாம் போட்டு போனது, அதுக்கப்புறம் நம்ம ஜான்சி அடிக்கடி டிப்ரெஷனில் இருந்தப்போ ஸ்விம் பண்ணது, தென் காம்படிஷனுக்காக ஜான்சிக்கு நம்ம ஜோ ட்ரைனிங் கொடுத்தது, இதெல்லாம் நினச்சி பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. தான் ஃப்ரெண்டு தனக்கு பிடிச்ச விஷயத்த இதுக்கப்புறம் செய்ய முடியாதுங்கிறத நினச்சி நம்ம ஜெனியுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது யுவான் அவன்கிட்ட இருக்கிற கர்ச்சிஃபை கொடுத்து கண்ணை தொடச்சிக்க சொல்கிறான்.
ஒரு வழியா நம்ம ஜான்சி ரொம்பவே ஹார்ட் வார்மிங்கா ஸ்விம்மிங்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்க 3 பேருமே ஜான்சி மாதிரி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நாங்கள் இந்த ஸ்கூல்ல பார்த்ததே இல்லை, எல்லாரும் எங்களை பார்த்து இந்த ஸ்கூல்ல பயந்துட்டு இருக்கும்போது ஜான்சி மட்டும் எங்களுக்கு எதிராக பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தா, அதனாலயோ என்னவான்னு தெரியல எங்களுக்கு ஜான்சியை ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. அதனால நாங்கள் ஜான்சி எங்கள் டீமில் ஒருத்தராக ஏற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஜான்சிக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே கண்டிப்பாக அதுலேருந்து நாங்கள் அவளை காப்பாற்றுவோங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம ஜான்சி கொடுக்குறாங்க. அதுவே நம்ம ஜோ, நீ உன்னோட ஸ்விம்மிங் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சி கவலைப்படாத. கண்டிப்பாக இதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு சூப்பரான வாழ்க்கை காத்துட்ருக்கு. அதை நீ தான் சரியான பாதையில் போய் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி உனக்கு சாதகமாக மாற்றிக்கணும்னு விஷலாம் பண்ணுறான். தென் கட் பண்ண எங்க ஸ்ட்ரைட்டாக மெக்காவில் தான். மெக்காவுக்கு வந்ததுமே நம்ம ஜான்சி கிட்ட ஒரு டாக்ஸி டிரைவர் நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நிறையவே பணம் கேட்குறான். பட் நம்ம ஜான்சி பயங்கர உஷார் பார்ட்டிங்கிறதுனால பக்கத்தில் ஒரு பஸ் கிராஸ் பண்ணவும் இல்லை நான் பஸ்லேயே போய்க்கிறேன்னு சொல்லி பஸ்ல ஏறி நம்ம ஜேசனுக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலுக்குமே போறான். அந்த ஹோட்டல் பார்க்கறதுக்கு செம்ம பெருசா இருக்கிறதுனால நம்ம ஜான்சி வாவ் இதெல்லாம் வித்தாலே 1000 கோடி கணக்கில் தேரும் போலையேன்னு சொல்லி எஸ்டிமேஷன் பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஜேசனுமே அந்த ஹோட்டலுக்குள்ளே என்ட்ராரான். ஜேசனை பார்த்த ஜான்சி ஓடி போய் ஜேசனை கூப்பிட்றதுக்காக போகும்போது அதை காதில் வாங்கிக்காம அவன் பாட்டும் போயிடுறான். ஈவன் நம்ம ஜான்சியுமே எப்படியாவது ஜேசனை பிரிச்சிடலான்னு சொல்லி பின்னாலேயே போயிட்டு இருக்கும்போது தான் அவளை ஸ்டாப் பண்ணி 2 சைனாக்கார காட்ஸ் யார் வேணும் உங்களுக்குன்னு கேட்கும்போது நம்ம ஜான்சிக்கு அவங்க பேசுகிற பாஷை புரியல. பட் என்ன சொல்ல வராங்கங்கிறது புரியறதுனால அதுவா நான் ஜேசனை பார்க்கணும், ஜேசனை பார்க்கறதுக்காக நான் கொரியாலேருந்து வந்திருக்கேன். ஜேசன்னா இப்போ போனானே அவன் தான் பார்க்கறதுக்கு நல்லா ஹைட்டா சுருட்டையாக முடி வச்சிருப்பானே, அவனை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், அவனோட ஃப்ரெண்டு நான் அப்படின்னு சொல்லவும் அவங்க நம்புறதாவே இல்லை. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் சாரை யாருமே மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம ஜான்சியை தூக்கிட்டு அப்படியே வெளியில் வந்து விட்டுறாங்க. ஸோ நம்ம ஜான்சியுமே உள்ளே போனவன் எப்படியும் திரும்ப அந்த ஹோட்டல்லேருந்து வெளியில் வரணும், அப்போ நம்ம வந்துட்டு பேசிக்கலாம்னு சொல்லி வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக வேகமாக ஓடுற ஒரு பொண்ணு தெரியாமல் அவகிட்ட இருக்கிற அந்த நாட்டோட மேப், அதாவது கேட்லாக் மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு நாட்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் அந்த மாதிரி இருக்கிற ஒரு புக்கை கீழே விட்டுட்டு போயிடுறதுனால அதை எடுத்து பார்க்குற நம்ம ஜான்சி, ஜேசன் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன், எப்படியும் அவன் டீலிங்லாம் பேசிட்டு வர ரொம்ப நேரம் ஆகும், அது வரைக்கும் நாம ஏன் இங்கே வேஸ்ட்டாக உட்காந்துருக்கணும், பேசாமல் நம்ம கிட்ட தான் மேப் இருக்குல்ல, நம்மளும் இந்த ஊரை போய் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி எதுக்காக வந்தோங்கிறதையே மறந்துட்டு ஏதோ ஒரு டூரிஸ்டாவே மாறி ஜாலியாக போய் சுற்றி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே ஒரு கடையில் நின்று இன்ட்ரெஸ்டிங்காக சாம்பிள்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் நேக்கா பின்னாலேருந்து ஒருத்தன் நம்ம ஜான்சியோட பர்ஸ் அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். அப்போ அங்கே வர ஒரு பொண்ணு அவன் அடிச்சு போட்டு ஜான்சியோட பர்ஸை வாங்கி கொடுத்துட்றான். ஆக்சுவலாக இந்த பொண்ணு தான் பஸ்ஸை பிடிக்கும்போது இந்த கேட்லாக்கை கீழே விட்டுட்டு போவா. இந்த விஷயம் நம்ம ஜான்சிக்கும் தெரியாது, அந்த பொண்ணுக்கும் தெரியாது, பார்த்துட்டு இருக்க நமக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக மாறி ஜாலியாக ஊர்லாம் சுற்றி நிறைய ஷாப்ஸில் பேரெல்லாம் பேசி செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. தென் இந்த பொண்ணு பார்த்தோன்னா செம்ம பணக்காரி, அதனால எப்பயுமே பின்னால 4-5 பாடி கார்டு சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. தென் ஒரு வழியாக ஈவினிங் டைம் வந்துடுறதுனால இவங்க 2 பேருமே பிரிஞ்சு போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அப்போதான் நம்ம ஜான்சி உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கவும் என் பேர் ஹாசினின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஓகே நம்ம ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுறோம், நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி நம்ம ஜான்சி ஜேசனை மீட் பண்ணுறதுக்காக திரும்ப அந்த ஹோட்டலோட வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு பெரிய பஸ்லேருந்து நிறையவே டூரிஸ்ட்லாம் அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஜான்சி டூரிஸ்டாக அந்த ஹோட்டலுக்குள்ளேயும் போயிடுறா. அப்படி இப்படின்னு ஒரு வழியாக அந்த ஹோட்டலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்ம ஜேசனையுமே கண்டுபிடிச்சிடுறா. அப்போ நம்ம ஜேசன் ஜான்சியை ஒரு லுக்கு விடுவான் பாருங்க, கடவுளே நிஜமாவே சொல்கிறேன், நம்ம ஏதோ பிரிஞ்சு போன பாய் ஃப்ரெண்டை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நிஜமாவே இந்த சீனை ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஜேசன் தன்னை பார்த்துதான் நம்ம ஜான்சி ரொம்பவே சந்தோஷப்படும் போது தான் ஒரு பொண்ணு தெரியாமல் நம்ம ஜான்சி மேலே ஒயினை கொட்டிடுறா. அதுவே என்னதான் நம்ம ஜேசன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஜான்சியை பார்த்துருந்தாலும் அவளை கண்டுக்காம பக்கத்தில் இருக்கிற சைனாக்காரி கூட சிரிச்சு பேசிட்டு போயிடுறான். இதனால ரொம்பவே மனசுடைஞ்சு போன நம்ம ஜான்சி ரெஸ்ட் ரூமுக்கு வந்து அவன் மேலே சேர்ந்துன்னு அந்த ஒயினை க்ளீன் பண்ணிக்கிட்டே இல்லை ஜேசன் என்னை பார்த்துருக்க மாட்டான், பார்த்துருந்தா கண்டிப்பாக என்கிட்ட வந்து பேசியிருப்பான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னை பார்க்குறான், அது மட்டும் இல்லாமல் எனக்குமே முடியெல்லாம் வளர்ந்துருச்சு, மேபி அதனால அவனுக்கு என்ன அடையாளம் தெரியாமல் இருக்கும், கண்டிப்பாக அடுத்த டைம் பார்க்கும்போது இந்த வந்து பேசுவான்னு அவளுக்கு அவளே ஆறுதல் சொல்லிக்கிறான். அதே நேரம் நம்ம ஜேசன் அம்மாவோட பிஏ சார் உங்களை பார்க்கறதுக்காக ஜான்சி கொரியாலேருந்து வந்திருக்கான்னு சொல்லும்போது அதெல்லாம் நம்ம ஆளு கொஞ்சம் கூட கண்டுக்காம ஜேகே குரூப்ஸ் நம்ம கூட எத்தனை மணிக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கம்பெனி விஷயத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட எங்கள் அம்மா என்னை சும்மா விட மாட்டாங்க தெரியும்ல உங்களுக்கு, ஸோ தேவையில்லாத விஷயங்களை பற்றிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிடுறான். என்னடா இது இவனுக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம், கடைசியில் இவன் நம்மளை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போயிட்டானேன்னு சொல்லி நம்ம ஜான்சி ரொம்பவே சோகமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு தடியா அக்கா நீங்கள் டூரிஸ்ட் தானே, நீங்கள் தங்குறதுக்காக நான் ரொம்பவே சீப்பான ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி நம்ம ஜான்சியை வாண்டடாக அவரோட சூட்கேஸ்லாம் தூக்கிக்கிட்டு போகிறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓட ஆரம்பிச்சிடறான். நம்ம ஜான்சி டே தடியா சூட்கேஸை குடுறான்னு சொல்லி பின்னாலேயே ஓடிட்டு இருக்கும்போது தான் அவன் ஒரு இடத்துல போய் பல பேர்கிட்ட நம்ம ஜான்சியை மாட்டி விட்டுறான். அவனுங்க நம்ம ஜான்சியை வேற எங்கேயோ விற்கிறதுக்காக பிளான் பண்ணுறதுனால நம்ம ஜான்சி கிட்ட அப்படியே கொடூரமாக பக்கத்தில் வரும்போது நம்ம ஜான்சி ஐயோ ஜேசன் என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கத்தும்போது யாரும் அந்த கெட்டவனுங்களை உதைக்கிறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம F4 பாய்ஸ் 3 பேர். இவனுங்க ஒருத்தனுங்க அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு முன்னாடியெல்லாம் காப்பாற்ற மாட்டானுங்க, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் காப்பாற்றுவேன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக வந்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு போட்டு நம்ம ஜான்சியுமே காப்பாற்றிடுறானுங்க. தென் நம்ம யுவான் ஜேசனை மீட் பண்ணுறதுக்காக கால்லாம் பண்ணி பார்க்குறான். பட் இப்போ நம்ம ஜேசன் பிஸ்னஸ் கம்பெனி மீட்டிங் வேர்ல்டு டூர்னு சொல்லி பயங்கர பிஸியாக இருக்கிறதுனால யாரையுமே மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களோட ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க.
அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே எவ்வளோ நேரம் தான் நம்ம ஜேசனுக்காக இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஸோ ஜாலியாக மெக்காவை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி நம்ம ஆளுங்க 4 பேருமே செம்ம ஜாலியாக எதுக்கு வந்தோங்கிறதையே மறந்துட்டு ரொம்பவே ஜாலியாக அந்த ஊரில் இருக்கிற குட்டி குட்டி விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவே இன்னொரு சைடு நம்ம ஜேசன் பார்த்தோம்னா பிஸ்னஸ் விஷயத்தில் பயங்கர பிஸியாக இருக்கான். அதில் சைன் பண்ணுறது என்ன, இதில் சைன் பண்ணுறது என்ன, அங்கே போகிறது என்ன, இங்கே போகிறது என்ன, மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறது என்ன, அதாவது நம்ம சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஜேசன் செம்ம பிஸி ஆகிடுறான். என்னதான் நம்ம ஜான்சி ரொம்பவே சந்தோஷமா இந்த ஊர்லாம் சுற்றி பார்த்தாலும் அவளால் ஜேசனை பற்றி நினைக்காம இருக்கவே முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஜான்சி ஜேசனை பார்க்கும்போது ஜேசன் ஒரு மாதிரி லுக் விட்டான் இல்லையா, அந்த லுக்கை பற்றியே நம்ம ஜான்சி யோசிச்சுட்டு இருக்கா. இதோட பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர் சீரீஸ்க்கான எபிசோட் 13 ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக முடியுது. இந்த எபிசோட் அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையுமே நான் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi.